வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் தியான்ஜின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஓ, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், தமிழில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அந்த அமைப்புடைய 25வது உச்சி மாநாடு இப்போ நடைபெறுது. இது இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1 இந்த மாதிரி 2 தினங்களில் நடைபெறுது. இது சீனாவுடைய தியான்ஜின் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அப்படிங்கிறவர். இப்போ எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது 2001ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சீனாவுடைய பீஜிங்கில் இருக்குது. இப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறனால நம்ம இதோடைய தலைமையகம் வந்து ஷாங்காயில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. இதோடைய தலைமையகம் வந்து பீஜிங்கில் தான் இருக்குது. சீனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் தான் இருக்குது. இந்த அமைப்பு ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. ரேட்ஸ் அப்படின்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த தீவிரவாதத்தை வந்து எதிர்க்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இதோடைய தலைமையகம் வந்து உஸ்பெகிஸ்தானுடைய தஷ்கண்ட் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த எஸ்சிஓ அமைப்பில் நம்ம இந்தியா எப்போ இணைந்திருந்தாங்க, அப்புறம் வந்து கடைசியாக இணைந்த நாடுகள் இதெல்லாம் எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. இதில் பாருங்கள், 2001ஆவது ஆண்டு இதை தொடங்கும்போது யாரெல்லாம் சேர்ந்து இதை உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த நாடுகள், இந்த 6 நாடுகள் மட்டும்தான் இதை சேர்ந்து உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் 2017ஆவது ஆண்டு 7வது நாடாக நம்ம இந்தியா இணைந்திருந்தோம். இது முக்கியமானது. அடுத்தது 8வதாக பாகிஸ்தான் இணைந்திருந்தாங்க. அடுத்தது 2023ஆவது ஆண்டு 9வது நாடாக ஈரான் வந்து இணைந்திருந்தாங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்க. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 9வது நாடாக இணைந்த நாடு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஈரான் நாடு தான். அப்புறம் போன ஆண்டு பெலாரஸ் நாடு 10வது நாடாக அதில் இணைந்திருந்தாங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் அமைப்பு இருக்குல்ல, அதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் டோக்கியோ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி 2 நாட்கள் பயணமாக ஜப்பானுக்கு போனார். அங்கே 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு இன்னைக்கு மற்றும் நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 29 மற்றும் 30 இந்த 2 தினங்களில் நடைபெறுது. இது ஜப்பானுடைய டோக்கியோ நகரில் தான் நடைபெறுது. ஜப்பானுடைய பிரதமர் ஷிகரு இஷிபா அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், இந்த 2 எக்ஸாமுக்குமே காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு இலவசமாக கிளாஸஸ் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவச டெஸ்ட் சீரிஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன்லேயும் நடத்துகிறோம், ஆஃப்லைன்லேயுமே நடத்துகிறோம். ஏற்கனவே நடந்த எக்ஸாம் எல்லாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எக்ஸாம் வந்து இலவசமாகவே எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மூளை அமீபா பாதிப்பு எந்த உயிரினத்தால் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் நிக்லேரியா ஃபவுலேரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரெயின் ஈட்டிங் அமீபா, அதாவது சுகாதாரம் இல்லாத நீரில் குளிக்கும்போது இது ஏற்படுது. இதை உருவாக்குற அமீபாவுடைய பேர் நிக்லேரியா ஃபவுலேரி அப்படிங்கிறது தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா சுவாச பாதை வழியாக ஊடுருவி மூளை காய்ச்சல் நோயை வந்து ஏற்படுது. இது ஏற்படுத்துகிற அந்த நோயுடைய பேர் என்ன அப்படின்னா பேம் அப்படிங்கிறது. பேம் அப்படின்னா பிரைமரி அமீபிக் மெனின்கோ என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிறது தான். இந்த மூளை அமீபா பாதிப்பு வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஏன்னா வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து தொற்று மாதிரி கரோனா மாதிரிப்பட்ட நோய் கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போது இந்த அமீபா என்ன பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர காய்ச்சல், அடங்காத தலைவலி, அப்புறம் கழுத்து பகுதி இறுக்கம், அப்புறம் குமட்டல், இதெல்லாமே ஏற்படும். இந்த அமீபா நரம்புகளுடைய நியூரான்களை தின்று உயிர் வாழும். அதனால் இது மூளையை சிறுக உட்கொள்ளும். இதனால் பேதளிப்பு, அதாவது புத்தி பேதளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேதளிப்பு, அப்புறம் மூர்ச்சை அடைகிறது, அப்புறம் கோமா, அதுக்கப்புறம் உயிரிழப்பு கூட ஏற்படும். ரொம்ப சிவியரான ஒரு ப்ராப்ளம் தான் இது. இல்லை என்ன அப்படின்னா இந்த நோய் பாதித்த 1 வாரத்துக்குள்ளாடியே உயிரிழப்பு ஏற்பட்டுரும். அடுத்தது, 2024-25 கல்வியாண்டில் இந்தியாவில் உள்ள மொத்த பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 1 கோடி.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த டீச்சர்ஸ், அதாவது மத்திய அரசு பள்ளிகள், மாநில அரசு பள்ளிகள், அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அப்புறம் தனியார் பள்ளிகள், இதெல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை முதல் முறையாக 1 கோடியை இப்போ தாண்டி இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை 14,71,473 இருக்குது. இந்த அறிக்கையை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகத்துடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. இதில் மாணவர் ஆசிரியர் விகிதம், அதாவது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அதற்கு மேலேயே ஆசிரியர்கள் இருக்காங்க. அடிப்படை கல்வியில் 10 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. தொடக்க கல்வியில் 13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. நடுநிலை கல்வியில் 17 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. மேல்நிலை கல்வியில் 21 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 23 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஓகேவா? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. தமிழ்நாட்டில் 23 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் காற்று மாசுபாடை குறைத்தால் இந்திய மக்களின் ஆயுட்காலம் எவ்வளோ ஆண்டுகள் அதிகரிக்கும்? இதற்கான ஆன்சர் 3.5 ஆண்டுகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காற்று மாசுபாடை குறைத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் எல்லாருடைய ஆயுட்காலம் ஒரு 3.5 ஆண்டுகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று மாசுபாடை குறைத்தோம் அப்படின்னா இந்திய மக்களுடைய ஆயுட்காலம் 3.5 ஆண்டுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. 2023 ஆண்டில் நம்ம இந்தியாவுடைய காற்று மாசுபாடு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா WHO அமைப்பு இருக்குல்ல, அவங்க வழங்கின வழிகாட்டுதலை விட 8 மடங்கு அதிகமாகவே இருந்திருக்கு. இந்தியாவில் மிகுந்த காற்று மாசுபாடு இருக்கிற மண்டலம் எது அப்படின்னா இந்த வடக்கு சமவெளி தான். வடக்கு சமவெளினா அப்படின்னா அந்த கங்கை கரை இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே அதிகமாகவே இருக்குது. இங்கே தான் இந்திய மக்கள் தொகையில் 38.9% வசிக்கிறாங்க. இங்கே காற்று மாசுபாடு குறைந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுடைய சராசரி ஆட்காலம் 5 ஆண்டுகள் அதிகரிக்கும். இந்தியா முழுவதுமே காற்று மாசுபாடு குறைந்துச்சு அப்படின்னா டெல்லி அதன் மூலமாக பெரும் பலனடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெல்லியில் வசிக்கிற மக்களுடைய ஆயுட்காலம் இதன் மூலமாக 8.2 ஆண்டுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிக்கையை வெளியிட்டது சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எரிசக்தி கொள்கை நிறுவனம். அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய விளையாட்டு தினம், இது ஆகஸ்ட் 29 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. ஹாக்கி வீரரான மேஜர் தயான்சந்த் அவருடைய பிறந்தநாள் தான் இந்த தினம். இப்போது நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மேஜர் தயான்சந்த் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, அவர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகே, இவர் 1905 ஆண்டு ஆகஸ்ட் 29 உத்தரப்பிரதேசத்தில் தான் பிறந்தார். இந்த ஆண்டு இந்த தேசிய விளையாட்டு தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா அமைதியான மற்றும் உள்ளடக்கிய சமூகங்களை ஊக்குவிக்க விளையாட்டு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக ஏரிகள் தினம், இது ஆகஸ்ட் 27. ரிவிஷன் பார்க்கலாம். 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் தியான்ஜின். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு அமைப்பு இருக்குது அப்படின்னாலும் அதோடைய பல்வேறு துறை அமைச்சர்கள் மாநாடு நடக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் அமைப்புடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடந்தது. அதுக்கு முன்னாடி வேறு சில அமைச்சர்கள் மாநாடு எல்லாமே நடந்தது. ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உச்சி மாநாடு சமிட் அப்படிங்கிறது தான். அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு எங்கே நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் டோக்கியோ. அடுத்தது மூளை அமீபா பாதிப்பு எந்த உயிரினத்தால் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் நிக்லேரியா ஃபவுலேரி. இப்போ எதனால் இதை பற்றி நம்ம நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா இப்போது இந்த கேரளாவில் அப்புறம் கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகளில் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த நோய் பரவிட்டுருக்கு. அதனால் மக்களெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் அசுத்தமான தண்ணியில் குளத்துல எல்லாம் குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது 2024-25 கல்வியாண்டில் இந்தியாவில் உள்ள மொத்த பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 1 கோடி. அடுத்தது இந்தியாவில் காற்று மாசுபாடை குறைத்தால் இந்திய மக்களின் ஆயுட்காலம் எவ்வளவு ஆண்டுகள் அதிகரிக்கும்? இதற்கான ஆன்சர் 3.5 ஆண்டுகள். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். முக்கியமாக
மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள், இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்கு முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.